அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இந்த சட்டத்துறை நீதித்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் என்னையா பண்ணுறீங்க? ஒரு அளவுக்கு மேலே போயிட்டுருக்காங்க. இந்த ஆள் ரொம்ப சட்டம் என்ன சொல்லுது, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கை துணையை அவர்களே தெரிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்லுது. அதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தான் இவ்வளோ நாள். அதெல்லாம் ஓகே. இன்றைக்கி ரொம்ப அப்பட்டமாக வெறும் சுய விளம்பரத்திற்காக அவன் ஏதோ ஒரு படம் எடுத்து வச்சுருக்கானா, அந்த படம் ஓடணுங்கிறதுக்காக ஆணவ கொலை அக்கறைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கொலையை நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒருத்தன், அதுவும் பப்ளிக்கில் பொதுவெளியில் பேசுகிறான்னா, அதை சுற்றி இவ்வளோ மீடியா நின்று நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க. எவனாவது மீடியாக்காரன் ஒருத்தவனாவது மைக்கை கொண்டு மண்டையில் அடிக்க வேணாமா? அவனை ஒரு எல்லை மீறி போயிட்டுருக்கிறான். இது சார்ந்து ஏதாவது தயவு செஞ்சு ஒரு வழக்கு பதிவு பண்ணி ஒரு பொதுநல வழக்காவது போட்டு இவனை உள்ளே தள்ளுங்க. இவெல்லாம் உள்ளே இருக்க வேண்டியவன், மனநிலை பாதிக்கப்பட்டவன், இவனால் மிகப்பெரிய சமூக பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எல்லாம் அண்ணன் தம்பியாக சமத்துவத்தோடு சமநிலையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களே இந்த மாதிரி நாய்ங்க கெடுத்து விட்டுருவானுங்க. எவன் ஒருத்தன் சமத்துவத்தை பற்றி, சமூக நீதி பற்றி, மற்றவங்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்கிறத பற்றி பேசுகிறானோ அவனை சாதி வெறி பிடிச்சவனை பேசுகிறீங்க. ஓப்பனாக வெளியில் சாதி வெறியும் ஆணவ கொலையையும் நியாயப்படுத்தி பேசக்கூடிய ஒருத்தவனை இன்னமும் வெளியில் உலா விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய அவலம். இந்த நாயை பற்றிலாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி சாதி வெறி பிடிச்ச இவ்வளவு ஓப்பனாக ஆணவ கொலை அக்கறைன்னு பேசக்கூடிய அளவுக்கு இவன் வளர்ந்துட்டான். இவனை பற்றி நம்ம இந்த மாதிரி சட்டத்திற்கு எதிராக சட்டவிரோத பேச்சை பேசக்கூடிய, நீதிக்கு எதிராக பேசக்கூடிய ஒருத்தவனை பற்றி நம்ம பேசினோம்னா நாமளே அவனை ஏதோ ஒரு வகையில் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா இவனுக்கு பின்னாடி இதே மாதிரி மலந்தின்னக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். இந்த மலந்தின்னி கூட்டங்கள் நம்மளை வேறு மாதிரி சித்தரிக்கும். நம்மளை கீழே கமெண்ட்டில் கண்ணா பின்னான்னு பேசும். ஏன்னா அவங்க கூட்டத்துக்கு பிறந்தவன், விருந்தாளிக்கு பிறந்தவங்க எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அதான் சொல்கிறேன், அவனுக்குன்னு எவன் ஒருவன் சாதிய பெருமை மத பெருமை பேசுகிறான் அப்படின்னா அவனுக்குன்னு தனிப்பட்ட ஒரு அடையாளத்தை உருவாக்க முடியாத ஒருத்தவனை சாதி பெருமை தவிர அவன்கிட்ட வேறு எதுவுமே இருக்காது சொல்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அம்மா அப்பா நீ அதான் சொல்கிறல, உன் குழந்தைய நல்லா வளங்க, அன்போடு வளங்க, வேறொரு அன்புக்கு ஏங்காத அளவிற்கு வளங்க அப்படின்னு சொல்லு. அது நல்லது. அதை விட்டுட்டு நீ ஆணவ கொலையே அக்கறைன்னு சொல்கிற அளவுக்கு இவ்வளவு தூரம் இவ்வளோ ஓப்பனாக வன்முறை விதைக்கலாரும் நான் சொல்லியிருக்கேன். நானே மிகப்பெரிய தனுஷை ரொம்ப பெரிய அளவில் நேசிக்கக்கூடிய ஒரு ஆள். தனுஷ் ராயன் படத்தில் மிகப்பெரிய ஒரு வன்முறையை, அதுவும் டொமஸ்டிக் வன்முறை, குடும்பம் சார்ந்த ஒரு வன்முறையை விதைச்சாருங்கிறதுக்காக அவரே விளாசி தள்ளக்கூடிய ஆள். நாங்கள் முழுக்க பேரன்பை கொட்டிக்கிட்டே இருக்கிறோம். சமூக வலைதளம் முழுக்க உங்களை மாதிரி சமூக விரோதிகள் நிறைஞ்சி நஞ்ச விஷத்தை கக்கிக்கிட்டே இருக்கீங்க. இதற்கு எதிராக நீங்கள் ஒரு வண்டி விஷத்தை கொட்டினா நாங்கள் 100 வண்டி அன்பை கொட்ட வேண்டியதாக இருக்கிறது, சமத்துவத்தை கொட்ட வேண்டியதாக இருக்கிறது. அவ்வளோ தூரம் அரண்பையும் அரவணைப்பையும் அறத்தையும் நம்ம தொடர்ந்து போதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க தொடர்ந்து இந்த சமநிலையை கெடுக்கும் அளவிற்கு, சமூகத்தின் சமத்துவத்தை கெடுக்கும் அளவிற்கு பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க, வன்முறையை விதைச்சிக்கிட்டே இருக்கிறானுங்க. இது ஒரு மிகப்பெரிய சிக்கலை இன்னலை உருவாக்கிடும். இவன் நாளைக்கு அந்த யுவராஜ் மாதிரி இவன் ஒரு சாதிய தலைவனாக உருவாவான். இவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உருவாகும். சின்ன இந்த 17-15 இவங்க டார்கெட் பண்ணுறது இந்த 15லேருந்து 20-25 வயசு வரைக்கும் இந்த கல்யாணம் ஆகாத பசங்க தான். ஏன்னா இவங்களுக்கு யோசிக்க தெரியாது, இவங்க வழி நடத்துவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அவன் இந்த வயசுக்குள்ளே எல்லா குற்றப்பின்னணியுடைய ஒரு ஆளாக மாறி அவனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு, உனக்கு சாதி தாண்டா எல்லாம், சாதிய பெருமையை காப்பாற்று தாண்டா எல்லாம். ஓப்பனாக பார்த்தோம்ல, ஒருத்தன் ஒரு ஊரில் போய் அந்த பசங்களை கன்வின்ஸ் பண்ணி நம்ம சாதியை காப்பாற்றணும்டா, நம்ம தாண்டா சாதி வெறி ஊன்னா அவன் பின்னாடி போய் பசங்க கத்தி எடுத்து எவனையா ஒருத்தனை வெட்டி, டேய் தம்பிங்களா அண்ணங்களா, இந்த ஒன்றே ஒன்று மட்டும் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த சாதி பெருமை பேசி நீ நம்ம சாதியை நம்ம காப்பாற்றணும், நம்ம மதத்தை நம்ம காப்பாற்றணும், வாடா கத்தி எடுத்துக்கிட்டு அருவா எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாய்ங்க எவனாவது கூப்பிடுவானுங்க, போய் உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிக்காதீங்கடா. இது ரொம்ப வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்காக மட்டும்தான். இந்த பாருங்கள், வயநாட்டில் எல்லா சாதிக்காரனும் எல்லா மதத்துக்காரனும் செத்து போயிட்டான். எல்லா சாதிக்காரனும் எல்லா மதத்துக்காரனும் போய் அவனை காப்பாற்றுறான். தயவு செஞ்சு வாழ்க்கை நிச்சயமற்றது. வாழ்க்கை அவ்வளோ அழகானது. வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும் அன்போட சமத்துவத்தோடு அறத்தோடு வாழ்ந்துட்டு போங்க. காதலுங்கிறது அதை விட மிக மென்மையானது. இந்த உலகை காதலை விட வேறு எதுவுமே புனிதமாக்க முடியாது. அந்த காதலையே கொச்சைப்படுத்தி ஒருத்தவன் படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை விற்பதற்காக இவ்வளவு வக்கரமான, இவ்வளவு வன்முறையான விஷயங்களை எல்லாம் பொதுவெளியில் பேசக்கூடிய அளவிற்கு இந்த சமூகம் சீர்கட்டு விட்டதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் எனக்கு இருக்குது. மிகப்பெரிய பயம் எனக்கு இருக்குது. தயவு செஞ்சு பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் இன்னும் கவனமாக வைத்திருங்கள். இந்த மாதிரியான ஆட்களாம் தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்க்கக்கூட கூடாது. நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, என்ன சமூகத்தை சார்ந்தவர்கள் வேண்டுமானாலும் இருங்கள். உங்கள் குழந்தை யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நிச்சயமாக கஷ்டப்பட்டு வளர்க்குற உங்களுக்கு அந்த ஆசை, அந்த அக்கறை இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. குழந்தைகளுக்கு போதித்து வளங்க. ஆனால் இந்த மாதிரி வன்முறை நியாயங்கிற அளவுக்கு பேசக்கூடிய சாதிவரி பிடித்தவர்களை ஒருபோதும் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியில் போங்க. இது உங்களுக்கு நல்லதில்லை. இந்த ஆளை இவனை இவன் பேரை சொல்கிறது கூட எனக்கு விருப்பம் இல்லை. இவனை உடனடியாக சட்டத்துறை, நீதித்துறை
கைது செய்ய வேண்டும். வன்முறையை விதைத்ததற்காக நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு இவன் மீது மிக கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறேன். தயவு செஞ்சு இவனை உள்ளே போடுங்க. இது நல்லதில்லை இந்த சமூகத்திற்கு. வணக்கம். இல்லைனா நாங்கள் தொடர்ந்து அன்பையும் அக்கறையும் விதைக்கணும்னு சொல்லி சமூக நீதிக்காகவும் சமூக சமத்துவத்திற்காகவும் அன்புக்காகவும் போராடிட்டு ஏங்கிட்டு கிடக்கிற எங்களை மாதிரி ஆட்கள் இந்த சமூகத்தில் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை. நாங்கள் பேசுகிறதுலையும் அர்த்தமே இல்லை. தெரியல, இது ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாக தான் நான் சொல்கிறேன். எங்களெல்லாம் காப்பாற்றுங்க ஐயா இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட இருந்து. வணக்கம்.